அஞ்சலே, என்ன? உனக்கு വേണ്ടി എന്റെ ജീവനെയും ഞാൻ തരും. എന്ത് വേണമോ കേള്. மட்டன் பிரியாணி. എപ്പോൾ ചോദിച്ചാലും മട്ടൻ ബിരിയാണി മട്ടൻ ബിരിയാണി ഒരു നാറ്റല്ലേ. അത് പ്രത്യേകിച്ച് ഓമപ്പൊടിയിട്ട് പറഞ്ഞ് ഞാൻ ഏർപ്പാട് ചെയ്യും. പക്ഷേ ആ പൊടിയനെ மட்டும் നീ വിശ്വസിക്കാതെ എന്നെ മാത്രം ലവ് ചെയ്താൽ മതി. വാടകയ്ക്കൊരു ഹൃദയമേ, രാത്രികൾ നിനക്ക് വേണ്ടി. இங்க எதுக்கு வந்தீங்க? நம்ம கல்யாணத்தை பத்தி நீ ஒரு முடிவு சொல்லலைன்னா நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். என்ன முடிவு? நம்ம கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலைன்னா இந்த நெருப்புல நான் கையை வச்சிருவேன். இங்க இருந்து நீங்க போகலனா என் கையை நான் சுட்டுக்குவேன். My God. வரதராஜா, வரதராஜா, கூப்பிட்டீங்களா மாமா? வா இப்படி உட்காரு. ஆமா, உன் குடும்பம் என்ன ஒரு விசித்திரமான குடும்பமா இருக்கும் போல இருக்க. ஏ மாமா, என்னாச்சு? உன் தங்கச்சிய எவனோ ஒருத்தன் ஸ்கூட்டர்ல கொண்டாந்து நம்ம வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுட்டு இப்படி இப்படி ஃப்ளைங் கிஸ். என்னது? பறக்க முத்தம். அந்த இழவை கொடுத்துட்டு போறான் ஐயா. இதுக்கு என்ன அர்த்தம்? மாமா, நீங்க கிராமத்துல இருந்து வந்தவரு, இது மட்ராஸ். என் தங்க வேலை பாக்குற இடத்துல இருந்து வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு குறைஞ்சது 3 மணி நேரம் ஆகும். ஏதோ அவளோட வேலை பாக்குற பையன் அவளை கொண்டு வந்து வீட்டுல இறக்கி விட்டுட்டு போறான். இதெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. ஏன்னா இது மட்ராஸ். சரி, அதை விடு. உன் தம்பி அவன் யாரு? கோபாலன். அவன் உங்க அத்தை பொண்ணு அஞ்சல தோல் மேல கைய போட்டு போறான்யா. அப்படியா? இதுக்கு என்னையா அர்த்தம்? மாமா, கோபாலன் என் தம்பி, அஞ்சலை என் அத்தா பொண்ணு. அஞ்சலை பிறந்த உடனேயே கோபாலத்தான் முடிவு பண்ணியாச்சு. அவ தோல் மேல கை போட்டு போனா என்ன, தலை மேல உக்காந்து போனா நமக்கு என்ன? இதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. சரி, அதையும் விடு. சமய கட்டுக்கு போனேன். நீங்க அங்க போனீங்க? ஆனா ஒரு குவளை தண்ணி குடிக்கலான்னு போனையா. அங்க போனா உங்க அக்கா புவனாவோட விரல அந்த ராமு பையன் சப்பிக்கிட்டு இருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்? மாமா, அது வந்து நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இதோ பாரு வரதராஜா, நான் உன்னை ரொம்ப பொறுப்புள்ளவேன்னு நினைச்சேன். உங்க அக்காவும் ஒரு இளம் விதவை. அவ விரும்புறதோ முறை உள்ள ஒரு பையனைத்தான். 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு பாக்குறத விட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியே, இது எந்த விதத்துல நியாயம்? ஐயோ மாமா, அது அப்படி இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்? இல்ல, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். உங்க வீட்டுல உள்ளவங்களை கூப்பிடு, நானே கேக்குறேன். மாமா, நான் சொல்றது கேளு. நீ என்னப்பா கூப்பிடுறது? நானே கூப்பிடுறேன். சக்கரவர்த்தி, பேபிமா, யாகு, அஞ்சல, சங்கரங்குட்டி, எல்லாரும் வாங்க, இங்க வாங்க வாங்க. உட்காருங்க. சம்பந்தி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? ஏங்க, என்ன இழிச்ச வாயின்னு நினைச்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு புரிஞ்சா சரி. இவன் ஏதோ கிராமத்துல இருந்து வந்திருக்கான், காதுல கடுக்கம் போட்டிருக்கான், ஏமாத்தி புள்ளான்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா? இந்த பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா, இந்த மீச எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க. வருது, எல்லாமே தெரிஞ்சு போச்சாப்பா. அவர் அத சொல்லல, இத சொல்றாரு. நீங்க எதை சொல்றீங்க? இந்த பொண்ணு யாரு? புவன, டைபிஸ்ட். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு 10,000 ரூபாய் கைமாத்தி வேணும். அப்பா பொண்ணு, அப்பா பொண்ணு, அப்பா பொண்ணு, அப்பா பொண்ணு, அப்பா பொண்ணு. உங்க பொண்ணு தானே இவ? இந்த பையன் யாரு? சொல்லி கொடுக்கலையே. மாமா, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் என்ன கேளுங்க, நான் சொல்றேன். ராமு என் மாமா பையன். ஆமா ஆமா, நீங்க குழப்புறீங்க. மாமா பையன் தானே? ஏமா புவன, நீ அவனை விரும்புறல்ல? நீயும் அவளை விரும்புறல்ல? ஆமா சார். அப்புறம் என்னங்க, 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. 2 பேருக்கு கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே? யாரு வேண்டாங்கிறது? ஐயோ சார், நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல செத்துருவேன்னு சொல்லிருக்காரு சார். அந்த கதை தெரியாது. அப்படியா சொன்ன? உன் நெஞ்சில பீரங்கே விழுந்தாலும் ஒண்ணும் ஆகாது போல இருக்கு. உனக்கு மாரடைப்பு வருமா? அரையல்ல, நான் அப்படி ஒண்ணும் சொல்லியே. சொன்னீங்களே, நான் எப்ப சொன்னீங்கன்னு வச்சுப்போம். சொன்னேன். சொன்னேன்ல, அவர் எப்பவுமே 2வது தடவை சொன்னா தான் ஒத்துக்குவார். இப்ப இந்த கல்யாணத்துல உனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்லையே? இல்ல, நடக்கட்டும். அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளா பார்த்து ராமு புவனா கல்யாணத்தை ஏன் தலைமையில ஜாம் ஜாம்னு நடத்துறோம். வரதா, வழக்கம் போல செலவெல்லாம் உன்னதுதான். ராமு, அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கி கொடுக்கலன்னா என் கதி தான் உனக்கும். போனா சந்தோஷம் தானே? இல்ல, என்னம்மா சொல்ற? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ராமுவே பிடிக்கும்ங்கற, ஆனா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லங்கற. ராமு எனக்கு பிடிக்கும். அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பை நான் மதிக்கிறேன். அதே சமயம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க என் மனசு இடம் கொடுக்கல. எப்படி சொன்னா எப்படிமா? இதோ பார் வருதே, தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாத. உனக்கு அக்காவை நடிக்கிறத விட்டுட்டு பேசாம நான் என் வீட்டுக்கே போயிடுறேன். என் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக உன் கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்கிறியா? இப்பவே போய் பரமசிவம் புள்ள கிட்ட எல்லா உண்மையை நான் சொல்லிடுறேன். வருது, பின் என்னம்மா, நீ எனக்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்.
உனக்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். உன்னை சுத்தி சுத்தி பைத்தியக்கார மாதிரி சுத்தி வர பாரு ராமு, அவனுக்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். உன் அம்மாக்காக கல்யாணம் பண்ணிக்கம்மா. அம்மானா தெய்வம்னு சொல்லுவாங்க, தெய்வம் சொன்னா கேட்கணும்னு சொல்லுவாங்க. உன் மனசு மாறணுங்கிறதுக்காக அந்த தெய்வம் ஊர்ல இருக்கிற எல்லா தெய்வங்களையும் தேடி போயிருக்க. அந்த தெய்வம் திரும்பி வரும்போது அர்ச்சனை பூவோடவும் அபிஷேக குங்குமத்தோடவும் திரும்பி வரும். அதை வாங்கிக்கிறதுக்கு உன் தலையோ நெத்தியோ தயாரா இருக்கணும்மா. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோமா. அம்மா, உங்க அம்மா சாகும்போதாவது நிம்மதியா சாக விடுமா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏந்திரிங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்லா ஐயர் வீட்டு சாம்பார் மாதிரி சும்மா மன 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 மணக்கணும்பா. ம். வரதராஜா, உன்னுடைய பொறுப்புணர்ச்சியை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இத பாருங்க, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும். மொத்தத்துல அந்த காலத்து தஞ்சாவூர் புஞ்ச நில மாதிரி மகசூல் பிரமாதமா இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னு புரியலையா? சீக்கிரமா பேரன் பேத்திய பெத்து கொடுங்கங்கிறேன். ஆமா, பேரன் பேத்தின ஒண்ணுதான் ஞாபகத்துக்கு வருது. நம்மளே இப்படி சுத்தி கூடிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு நல்லா இருக்காது. அவங்கள கொண்டு போய் அந்த ரூமுக்குள்ள விட்டுட்டு வந்துருங்க. போங்க போங்க. ஏய் கும்பல கும்பா 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 கும்பல கும்பா 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 கும்பல கும்பா 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 கும்பல கும்பா 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 கும்பல கும்பா. நான் கும்பா அடிக்கிறீங்க. சரி சரி, ரூமுக்குள்ள பூட்டாங்கல்ல, வாங்க நம்ம எல்லாம் போலாம். வாங்க வாங்க. ஆ? என்னடா இது, இவங்க கீழங்க இங்க? அப்ப உள்ள யாரு? அப்ப யார் ரூமுக்குள்ள போனது? ஏய், பாருங்க பேமானி. இருங்க 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 இருங்க. ஏன்டா உள்ள போன? குஸ்லாம்பா குஸ்லா. உணர்ச்சி